எழுத்தாளர் மகிழினி பாலா அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். அத்தியாயம் 31. வீராசாமியின் மகள் பவானியை தெரிந்த நண்பருடைய மகனுக்கு உறவினர் ஒருவர் பெண் கேட்டு ஜாதகம் வாங்க வந்தார். பவானி படித்து முடித்தவுடன் முதல் முறையாக பெண் கேட்டு வரவும் வீராசாமி குலதெய்வ கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து குலசாமியிடம் உத்தரவை கேட்டு வந்த பிறகு ஜாதகம் தருகிறேன் என்று கூறியிருந்தார். வீராசாமி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகள்களை அழைத்து கொண்டு எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் விட்டு வரலாம் என்று தன் மனைவிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் வீராசாமி மனைவியை எழுப்பிவிட்டு தானும் கூடவே மனைவிக்கு உதவியாக வேலைகளை செய்ய உதவினார். அலமேலு எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகி வந்தவர் சாதம் வடிக்க அரிசியை எடுத்து தண்ணீரில் கழுவி வைத்தார். அப்படியே சாம்பார் வைக்க பருப்பையும் ஊற வைத்தவர் வாசல் தெளிக்க கிளம்பினார். வீராசாமியும் தன்னுடைய மனைவியிடம், இப்ப இருட்டா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆன பிறகு வாசல் தெளிச்சுக்கலாம், அது வரைக்கும் வீட்டுல இருக்க வேலையை செய்யுமா என்று கூறினார். சரிங்க என்று அலமேலு சமையல் வேலையை செய்ய ஆரம்பித்தார். அலமேலு சாதம் வடித்தவிடம் கொட்டி ஆற வைத்து இருந்தார். பரமேஷ் கிளம்பி வந்தவுடன் சாதம் கிளற நிலக்கடலையை தாளிக்க சொல்லி அம்மாவிடம் சொல்லியவள், நான் சாதம் கிளற, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கம்மா என்றாள். அலமேலு முதல் நாள் இரவே சாதம் கிளற புளி ரசம் வைத்து ரெடி செய்து வைத்து இருந்தார். அதை எடுத்து பரமேஷிடம் கொடுத்து சாதத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றி லேசாக மரக்கரண்டியில் கிளறிவிட்டு புளி ரசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற சொல்லி உப்பு புளிப்பு பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். சரிம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு கிளம்புங்க என்று சொல்லவும் அலமேலு தன்னுடைய கணவரிடம் வாசலுக்கு தண்ணீர் ஊற்றி விட சொல்லி பவானி வந்து கோலம் போட சொல்லிவிட்டு சென்றார். வீராசாமி வாசலுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு பவானியை கூப்பிட்டு கோலம் போட சொல்லிவிட்டு பவானி கோலம் போட்டு முடிக்கும் வரைக்கும் கூடவே நின்று கொண்டு இருந்தார். பவானி, நீங்க ஏன்பா கூடவே நிக்கிறீங்க? நான் கோலம் போட்டுட்டு வரேன், நீங்க உள்ள போங்கப்பா என்றாள். இன்னும் நல்லா விடியல பவானி, இந்த விடிய கால நேரத்துல தனியா கோலம் போடுறதா ஆபத்துமா? நீ கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்புக்காக எங்கே நிக்கிற? நீ கோலம் போட்டுட்டு வாமா. இந்த கலிகாலத்துல திருட்டு பயம் அதிகமா இருக்கு. விடிய காலையில கோலம் போட்டுட்டு இருக்கிற பெண்கள் கோலம் போடுறதுல கவனமா இருப்பாங்க. அந்த நேரம் திருடர்கள் வந்து கழுத்தில் போட்டு இருக்கிற செயினை அறுத்து கொண்டு ஓடிவிடுகிறார்கள் என்று தினமும் செய்தியில் படிக்கிறோம். தினமும் நிறைய இடங்களில் கொள்ளை கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, இதுதான் தலைப்புச் செய்தியாக செய்தித்தாளில் வருகிறது. இதையெல்லாம் செய்தித்தாளில் படிக்கிறோம், டிவி நியூஸ் எல்லாம் கேட்கிறோம். ஆனாலும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க மறந்து விடுகிறார்கள். நீ கோலம் போட்ட முடியுமா என்று சொல்லிவிட்டு மகள் கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே பவானி அருகில் நின்று கொண்டு இருந்தார். பவானி கோலம் போட்டு முடித்தவுடன் பவானியை உள்ளே போக சொல்லிவிட்டு கேட்டை சாத்தி பூட்டிவிட்டு வீராசாமி உள்ளே சென்றார். அலமேலுவும் குளித்து கிளம்பி ரெடியாகி வந்தவர் கோயிலுக்கு எடுத்து போக வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றையும் சரியாயிருக்கா என்று சரிபார்த்து ஒரே இடத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தார். பரமே சாதம் கிளறி ஆற வைத்துவிட்டு இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் டப்பாவில் ஊற்றி வைத்தாள். புளி சாதத்தையும் ஒரு டப்பாவில் வைத்து ஒரு பையில் சாப்பாடு, சாம்பார், சட்னி எல்லாம் எடுத்து வைத்து அதற்கான கரண்டி, ஸ்பூன், ஊறுகாய், வடகம் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்தாள். பவானி கோலம் போட்டு முடித்து உள்ளே வந்தவுடன் தலை ஈரமாக இருக்கவும் சிறிது நேரம் ஃபேனை போட்டு தலையை உணரவிட்டாள். அலமேலு கோயிலுக்கு எடுத்து போக வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் எடுத்து வைத்தார். வீராசாமி மனைவியிடம், வேலை எல்லாம் முடிஞ்சுதானா அலமோ? வண்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா என்று கேட்டார். ஆயிருச்சுங்க, வேலை எல்லாம் முடிஞ்சது, கோயிலுக்கு கொண்டு போக வேண்டிய எல்லாமே எடுத்து வச்சாச்சு என்று கூறினார். இப்ப கிளம்பி போனாதான் காலையில சாப்பாட்டு நேரத்துக்கு கோயில் இருக்க ஊருக்கு போய் சேர முடியும், சீக்கிரமா கிளம்புங்கம்மா என்று மகள்களிடம் சொல்லிவிட்டு கார் கம்பெனிக்கு போன் செய்து கிளம்பி ரெடியாக இருப்பதாகவும் கார் டிரைவருக்கு போன் செய்து வர சொல்லிவிட்டு எடுத்து போக வேண்டியதை வீராசாமியும் ஒருமுறை சரி பார்த்து கொண்டார். மனைவியிடம் கோயிலில் பூஜை செய்வதற்கு இன்னும் என்ன எல்லாம் வாங்க வேண்டும் என்று கேட்டு ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொண்டார். அலமேலு பூ கட்டி வைத்து இருந்ததை எடுத்து மகள்களிடம் கொடுத்து தலையில் வைத்துக் கொள்ளும்படி கூறினார். பவானி, பூ எல்லாத்தையும் பையில வைங்கம்மா, தலை நல்லா காஞ்ச பிறகு கோயிலுக்கு போய் அங்க தலை சீவி பூ வச்சுக்கலாம் என்று சொல்லவும் பவானியிடம் பூவை கொடுத்தார். அலமேலு எல்லாவற்றையும் எடுத்து வைத்தவுடன் அடுப்பை ஆஃப் செய்து சிலிண்டர் மூடி இருக்கிறதா என்று சரி பார்த்துவிட்டு வந்தவர் சாமி படங்களுக்கு பூ வைத்து விளக்கு ஏற்றி வைத்தவர் கணவரிடம் சூடம் பொருத்த சொல்லவும் அவரும் சாமி கும்பிட்டு சூடம் காண்பித்தார். எல்லாரும் சாமி கும்பிட்டவுடன் கார் வருவதற்குள் பைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியில் கதவு பக்கத்தில் வைத்தனர். கார் வந்து நிற்கவும் எலுமிச்சம்பழம், சூடம், தீப்பெட்டி எல்லாம் டிரைவரிடம் கொடுத்து வண்டி கிளம்புகிற போது சூடம் பொருத்தி
வண்டி சக்கரத்தில் எலுமிச்சம் பழத்தையும் வைக்க சொல்லிக் கொடுத்தார். கோவிலுக்கு எடுத்து போக தேவையான எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டனர். வீராசாமி தண்ணீர் கேன் ஒன்றையும் எடுத்து வைத்தவர் மனைவியிடம் பெட்ஷீட் ஒன்றும் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பியவர் கோயிலுக்கு போய் வருவதற்கு தேவையான பணம், சில்லறை காசு எல்லாம் எடுத்துக்கொண்டார். அலைமேலு சாமி பக்கத்தில் முடிந்து வைத்துள்ள பணம், சில்லறை காசு எல்லாம் கோயில் உண்டியலில் காணிக்கை போடுவதற்கு எடுத்து வைத்துக் கொண்டார். எல்லாவற்றையும் எடுத்து காரில் வைத்துக் கொண்டவுடன் மனைவி மகள்களையும் காரில் உட்கார சொல்லிவிட்டு வீராசாமி வீட்டை பூட்டிவிட்டு வந்து காரில் உட்கார்ந்தார். வண்டிக்கு சூடம் காண்பித்து திருஷ்டி கழித்து எலுமிச்சம் பழம் வண்டி சக்கரத்தில் வைத்துவிட்டு வந்து டிரைவர் வண்டியை எடுத்தார். வீராசாமி குடும்பத்தினர் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி சென்றனர். அத்தியாயம் 32. குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிய நேரம் இருள் மறைந்து காலையில் சூரியன் உதித்து இருளை கிழித்து கொண்டு வெளிச்சம் வர ஆரம்பித்தது. டிரைவர் சாமி பாடலை போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டே வண்டியை ஓட்டினார். கார் மிதமான வேகத்தில் போய்க் கொண்டு இருந்தது. ஜன்னல் ஓரம் உட்கார்ந்து கொண்ட பரமேஷ் பாட்டு கேட்டுக்கொண்டே வெளியில் ஜன்னல் வழியாக வந்து இயற்கை காற்றை அனுபவித்துக் கொண்டே சாமி பாடலுக்கு இணையாக வாய் அசைத்து பாடிக்கொண்டே வந்தாள். காரில் உட்கார்ந்து இருந்த பார்கவிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல இருந்தது. கண்களை இறுக்கி மூடி கண்டவள் சினிமா பாடலை போட்டு இருந்தாலாவது பாட்டு கேட்டுக்கொண்டு வரலாம். சாமி பாடலை கேட்க ஆர்வமில்லாமல் தனக்கு பிடித்த சினிமா பாடலை 1-2 வரிகளை வாய்க்குள்ளேயே பாடிக்கொண்டு இருக்கும்போதே அப்படியே தூங்கிவிட்டாள். விடிந்து வெளிச்சம் வரவும் டிரைவர் கண்ணாடி டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி ஏசியை போட்டுவிட்டார். பவானி ஏசி காரில் உட்கார்ந்து இருந்தாலும் அவளுக்கு இந்த அதிகாலையில் உடம்பெல்லாம் பயத்தில் வேர்க்க ஆரம்பித்தது. நமக்காக வேண்டுதல் வைக்கத்தானே குலதெய்வ கோயிலுக்கு அழைத்து போகிறார்கள் என்கிற நினைப்பு வரவும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்தவளுக்கு பயமாக இருந்தது. அலமேலு காரில் பயணிக்கும் போதே தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டிக் கொண்டே பயணம் செய்தார். வீராசாமியோ இன்று நல்லபடியாக குலதெய்வ கோயிலுக்கு போய்விட்டு வழிபாடு முடிந்து திரும்பி வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் டிரைவர் கவனமாக வண்டியை ஓட்டுகிறாரா என்று கவனித்துக் கொண்டே டிரைவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்தார். டிரைவரோ சாமி பாடலை கேட்டுக்கொண்டே ரோட்டை கவனமாக பார்த்து காரை ஓட்டினார். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் சிந்தனையில் பயணித்தனர். கொஞ்ச தூரம் போன பிறகு வீராசாமி டிரைவரிடம் டீ கடை பக்கத்தில் காரை நிறுத்த சொல்லி டிரைவருக்கு தேநீர் வாங்கி கொடுத்தார். வீராசாமியும் டிரைவரும் தேநீர் குடித்துவிட்டு வாஷ்ரூம் சென்று வந்தவுடன் காரில் உட்கார்ந்தவுடன் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர். குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழியில் அருகில் உள்ள நகரத்தில் கோயிலில் பூஜை செய்வதற்கு தேவையான தேங்காய், பழம், பூ, மாலை என தேவையான அனைத்தையும் வாங்கிக் கொண்டனர். குலதெய்வ கோயில் உள்ளே உள்ள காலி இடத்தில் வண்டியை நிறுத்தியதும் அனைவரும் இறங்கிக் கொண்டனர். பார்கவிக்கு தினமும் காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டு பழகிவிட்டதால் இன்று நேரமாகிவிடவும் பசி எடுக்க ஆரம்பித்தது. பார்கவி அலமேலுவிடம், அம்மா ரொம்ப பசிக்குதுமா என்றாள். இருமா, இப்பதானே கார்ல இருந்து இறங்கியிருக்கோம், கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. முதல்ல வாஷ்ரூம் போயிட்டு கை கால்லாம் கழுவிட்டு வாமா. கார்ல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்ச பிறகு சாப்பிடலாம் என்று கூறினார். பரமேஷ் வாஷ்ரூம் போகவும் பார்கவியும், ஏ பரமேஷ் இரு, நானும் வரேன் என்றாள். பரமேஷ் திரும்பி முறைக்கவும், பெரிய இவ என்னை விட கொஞ்சம் வயசு கூட, அதுக்கு எதுக்கு இப்படி மறைக்கிறா என்று நினைத்தவள், சரி பரமேஷ் அக்கானே கூப்பிடுவோமே, இதுல என்ன குறைஞ்சிட போகுது என்று நினைத்தவள், அக்கா பரமேஷ் அக்கா இருங்கக்கா நானும் வரேன் என்றாள். பார்கவி இப்படி பேசவும், இவ வேணும்னே என்ன வம்பு கிழக்கிறா என்று பரமேஷ் தங்கை பேசியதை காதில் வாங்காத மாதிரி வாஷ்ரூம் போய்விட்டு உள்ளே புகுந்து கொண்டாள். பார்கவியும் வாஷ்ரூம் போய்விட்டு வந்த அம்மாவை தேடி சென்றாள். அலமேலு தன்னுடைய செல்ல மகள் கடைக்குட்டி பார்கவி பசி தாங்க மாட்டாள் என்று டிஃபனை எடுத்து வைத்து ரெடியாக வைத்தார். காலை டிஃபனை டிரைவருக்கும் எடுத்து கொடுத்த அலமேலு மகள்களுக்கு டிஃபன் எடுத்து கொடுத்தார். பவானி கவலையுடன் பயத்தில் இருக்கவும் சாப்பாடு இறங்கவில்லை. ஏதோ பேருக்கு சாப்பிட்டாள். காதல் வந்துவிட்டால் சோறு தண்ணீர் எதுவுமே இறங்காது என்பது உண்மைதான் போல என நினைத்து கொண்டாள். வீராசாமி பூஜைக்கு அர்ச்சனை டிக்கெட் வாங்கி வந்தார். அலமேலு, நீங்களும் கை கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுங்க என்று தண்ணீரை கையில் கொடுத்தார். நான் பூஜை முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க என்று கூறினார். மற்ற நாட்களாய் இருந்தால் பவானி டிஃபன் எடுத்து பிடிவாதமாக சாப்பிட கொடுத்து இருப்பாள். இன்று எந்த சிந்தனையும் இல்லாமல் கைபேசியை பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருந்தாள். அலமேலு, பூஜை முடிஞ்சு சாப்பிட நேரமாகிடும், உங்களுக்கு மயக்கம் வந்துட போகுது, நமக்கு வயசாகிட்டா சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்க கூடாது என்று சொல்லி டிஃபனை எடுத்து கொடுத்து பிடிவாதமாக சாப்பிட சொன்னார். இதற்கு மேலே சாப்பாடு வேண்டாம் என்று பிடிவாதமாக சொல்லவும் முடியாது. அளவு கோபித்துக் கொள்வதற்குள் சாப்பிடுவோம் என்று நினைத்த வீராசாமி டிஃபன் தட்டை வாங்கி சாப்பிட்டார்.
அவருக்கும் இப்பொழுது பசியாகத்தான் இருந்தது. எவ்வளவு பசியாக இருந்தாலும் பக்தியுடன் விரதம் இருப்பது எல்லாம் குறிப்பிட்ட வயது வரைக்கும் மட்டுமே கடைபிடிக்க முடியும். அளவு சொல்வதும் சரிதான் என்று நினைத்து கொண்டார். அனைவரும் டிஃபன் சாப்பிட்டவுடன் பவானியை கூப்பிட, போனை வச்சுட்டு வாமா, இங்க நிறைய வேலை இருக்கு, பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். பொங்கல் பனையை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா என்று சொல்லிவிட்டு பரமேஷிடம், நீயும் பார்கவியும் மிச்சம் உள்ள இட்லியை எடுத்துட்டு போய் வயசானவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்களே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து பாத்திரங்களை கழுவி வைங்கம்மா என்று கூறினார். மகள்களுக்கு வேலை வைத்ததை பார்த்த வீராசாமி, எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க மகாராணி என்று கிண்டல் செய்தார். நீங்க விறக கொஞ்சம் தேடி எடுத்துட்டு வாங்க மகாராஜா, நீங்களும் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும் என்று கூறினார். வீராசாமி விறகு கொண்டு வந்து கொடுக்கவும் அலமேலு அடுப்பு பற்ற வைத்து பொங்கல் செய்ய ஆரம்பித்தார். பவானி தேங்காய் துருவி கொடுத்து ஏலக்காய் முந்திரி திராட்சை வறுத்து ரெடியாக எடுத்து வைத்தவள் அம்மா சொல்கிற வேலைகளை செய்து கொடுத்தாள். ஆளுக்கு ஒரு வேலையாக செய்து பொங்கல் செய்து முடித்தனர். கோயிலுக்கு உள்ளே பொங்கல், தேங்காய் பழம், பூஜைக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து சென்று வைத்தவுடன் ஐயர் பூஜையை சிறப்பாக செய்து கொடுத்தார். வீராசாமி பவானியின் திருமணத்திற்கு ஜாதகம் கொடுப்பதற்காக கேட்டு இருக்கிறார்கள். இந்த இடம் நல்ல இடமாக இருந்தால் திருமணம் கைகூடி மகளுடைய திருமணம் விரைவில் முடிய வேண்டும் என்று கண்களை மூடி வேண்டிக் கொண்டு கண்களை திறந்து சாமியை தரிசனம் செய்தார். சாமிக்கு போட்டு இருந்த மாலை சாமி கழுத்தில் இருந்து கீழே விழுந்தது. வீராசாமி நம்முடைய வேண்டுதல் நிறைவேற குலசாமி உத்தரவு கொடுத்து விட்டதாக நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டார். அலமேலு பொங்கல் வைத்துக் கொண்டு இருக்கும்போது ஒரு சிலர் கிடா வெட்டி பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டத்தை பார்க்கவும், தன்னுடைய மகளின் திருமணம் நல்லபடியாக முடிந்தால் இங்கு வந்து கெடா வெட்டி பொங்கல் வைத்து படையல் போடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். பவானிக்கு எதை சொல்லி வேண்டுவது என்று தெரியவில்லை. எப்படியும் நாளைக்கு நம்முடைய கைபேசி மூலமாக மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்மையே ஜாதகம் அனுப்ப சொல்லப் போகிறார்கள். இதில் நான் எங்கே நம்முடைய காதலை பெற்றவர்களிடம் சொல்லி எனக்கு என்னுடைய காதலருடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்க முடியும் என்று நினைத்து கொண்டாள். ஆனாலும் சாமியிடம் கையெடுத்து கும்பிட்டு, என்னோட ஆசையை நிறைவேற்றி வைங்க சாமி, என்னோட காதலுக்கு துணையாருங்க என்று வேண்டிக் கொண்டாள். சாமி கும்பிட்டு பூஜை முடிந்தவுடன் மதிய சாப்பாட்டையும் கோயிலில் படையல் செய்த பொங்கலையும் சாப்பிட்டு முடித்தனர். சிறிது நேரம் கோயிலில் உட்கார்ந்து ஓய்வு எடுத்தனர். பிறகு தங்கள் கொண்டு வந்த பாத்திரம், பொங்கல் பானை எல்லாவற்றையும் காரில் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர். கோயிலில் இருந்து வருகிற வழியில் தேநீர் கடையில் காரை நிறுத்தி தேநீர் குடித்துவிட்டு வரவும், வீட்டுக்கு வந்தவுடன் பிள்ளைகள் உடம்பு அசதியாக இருக்கவும் படுத்துக் கொண்டனர். வீராசாமியும் அலமேலுவும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். இரவு உணவுக்கு டிஃபன் வாங்கி வருகிறேன் என்று வீராசாமி மனைவியிடம் சொல்லவும், அலமேலு இருக்கிற பொங்கலை சாப்பிட்டுக் கொள்ளலாம், மகள்களும் தூக்கத்தில் இருக்கிறார்கள், அவங்கள எழுப்பிடுங்க, இருக்கிற பொங்கலை சாப்பிட சொல்லலாம். எனக்கும் மதியம் சாப்பிட்ட பொங்கல் இன்னும் நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஜிஞ்சர் சோடா இல்லைன்னா பவன்ட்டு ஒன்று வாங்கிட்டு வாங்க, நான் அதை குடிச்சுக்கிறேன். நீங்க பரமேஷ், பவானி, பார்கவி 3 பேரையும் எழும்பி சாப்பிட சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சுடு தண்ணீர் வைத்து உடம்பு வலியாக இருக்கவும் உடம்பு கை கால் எல்லாம் ஊற்றிக்கொண்டு வந்தார். வீராசாமி மகள்களை எழுப்பி சாப்பிட கூப்பிட்டார். எங்களுக்கு சாப்பாடு வேணாம் என்று மூவரும் சொல்லவும், என்னடா பாரு, உனக்கு சாப்பாடு வேண்டாமா? எனக்கு கண்ணு முழிக்க முடியலப்பா என்றாள். மகள்களை பிடிவாதமாக சாப்பிட கூப்பிட்டு, எனக்கு பசிக்குது, நீங்க சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் என்று சொல்லி மகள்களை அழைத்து வந்து அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து வைத்த வீராசாமி தானும் மகள்களுடன் கூடவே அமர்ந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்த வீராசாமி கடைக்கு சென்று ஜிஞ்சர் சோடா வாங்கிக் கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தார். அனைவரும் இரவு உணவை சாப்பிட்டவுடன் வெகு நேரம் பயணம் செய்தது அசதியாக இருக்கவும் சாப்பிட்டவுடன் படுத்து தூங்கினார்கள். அத்தியாயம் 33. குலசாமி உத்தரவு கொடுத்த மகிழ்ச்சியில் இரவு நன்கு தூங்கி எழுந்த பவானியின் பெற்றவர்கள் காலை வேலைகளை சீக்கிரமாக செய்து முடித்தனர். பவானி எப்போதும் போல லேட்டாக எழுந்து குளித்து கிளம்பி ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவள் சாப்பிட அமர்ந்தாள். வீராசாமியும் மகளுடன் டிஃபன் சாப்பிட அமர்ந்தார். இன்று அலமேலு காலை டிஃபனுக்கு கஞ்சிதான் வைத்து இருந்தார். அலமேலு கஞ்சியை ஆற வைத்து இருவருக்கும் சாப்பிட கொடுத்தார். பவானி எப்பொழுதும் போல சாப்பாட்டில் குறை எதுவும் சொல்லாமல் அம்மா கொடுத்த கஞ்சியை வாங்கி குடித்தாள். அப்பா மகள் இருவரும் தேங்காய் துவையல் தொட்டுக்கொண்டு கஞ்சியை குடித்தனர். காலை டிஃபனை சாப்பிட்டு முடித்தவுடன் பவானி அலுவலகம் கிளம்ப ரெடியாகி அமர்ந்து இருந்தாள். வீராசாமி மகளுடன் சாப்பிட்டு முடித்தவர் ரூம் உள்ளே சென்று பவானியின் ஜாதக நோட்டை எடுத்து வந்து பூஜை ரூமில் சாமி பக்கத்தில் வைத்து சாமியிடம் கும்பிட்டு வணங்கினார். பரமேஷ், பார்கவி இருவரும் அம்மா டிஃபன் எடுத்துட்டு வாங்க என்று சொல்லிக் கொண்டே சாப்பிட அமர்ந்தனர். பரமேஷ் கஞ்சியை துவையல் தொட்டுக்கொண்டு அம்மா திட்டுவார்கள் என்று தனக்கு பிடிக்காத கஞ்சியை குடித்தாள்.
பார்கவி தான் அம்மாவிடம் மல்லுக்கு நின்றாள். என்னம்மா, பள்ளிக்கூடம் போற நேரத்துல பல்லு இல்லாத கிழவிக்கு குடிக்க கஞ்சிய கொடுக்கறது போல பள்ளிக்கூடம் போய் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பிட கஞ்சிய காய்ச்சி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். எனக்கு மட்டும் 2 தோசையாவது ஊத்தி தரக்கூடாதா? இட்லி பொடிய வச்சு சாப்பிட்டுக்குவனே என்று வருத்தமாக கூறினாள். உங்க அப்பா நேத்து கார்ல பயணம் செஞ்சது உடம்பு வலிக்கும், உனக்கு நேத்து வேலை அதிகமா இருந்துச்சு, இன்னைக்கு சிம்பிளா கஞ்சி செஞ்சிடுன்னு சொல்லிட்டாரு. நானா அப்பா கஞ்சி வைக்க செலவும் கஞ்சி வைக்க அரிசியை ஊற வச்சு கஞ்சி காய்ச்சினேன். இந்த கஞ்சியை குடிச்சா உடம்பு அசதியும் கலப்பும் சரியாகும் என்று கூறினார். நானும் உங்க அப்பா சொல்லவும் இந்த கஞ்சியை வச்சேன். இந்த கஞ்சியை குடிமா, உடம்புக்கும் நல்லது, நல்ல சத்தம் கிடைக்கும் என்றார். போங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சதையும் சமைக்கிறீங்க என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டவள் சிறிதளவு கஞ்சியை குடித்தவுடன் எனக்கு போதும் என்று எழுந்து கொண்டாள். வீராசாமி பவானியிடம், இந்தாம்மா உன்னோட ஜாதகம், இத போட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பி வைமா என்று கூறினார். வீராசாமி ஜாதக நோட்டையும் நண்பரின் போன் நம்பரையும் மகளிடம் கொடுத்தார். பவானி அப்பாவிடம் பதில் எதுவும் பேச முடியாமல் தன்னுடைய கஷ்டத்தை மனதில் வைத்து புதைத்துக் கொண்டே அப்பா கொடுத்த போன் நம்பரையும் தன்னுடைய ஜாதக நோட்டையும் வாங்கிக் கொண்டாள். பவானி அப்பா கொடுத்த போன் நம்பரை வாங்கி தன்னுடைய கைபேசியில் பதிவு செய்து கொண்டு இருந்தாள். அலமேலு மகளிடம் டிஃபன் பாக்ஸை கொடுத்தவர், லெமன் சாதமோ தேங்காய் துவையலோ வச்சிருக்கமா என்று கூறினார். பவானி அப்பா கொடுத்த வேலையை செய்து கொண்டு இருந்தாள். அலமேலு கணவருக்கும் பரமேஷ் பார்கவிக்கும் டிஃபன் கட்டி வைத்தார். நேற்று விடியற் காலையில் எழுந்து டிஃபன் சாப்பாடு எல்லாம் செய்தது கோவிலுக்கு சென்று வந்தது. வேலைகள் அதிகமாக இருந்ததை நினைத்து வீராசாமி மனைவியிடம் சிம்பிளாக சமையல் செய்ய சொல்லிவிட்டார். பவானி அப்பா கொடுத்த போன் நம்பரை தன்னுடைய கைபேசியில் பதிவு செய்தவள் தன்னுடைய ஜாதகத்தையும் போட்டோ எடுத்து அப்பாவின் நண்பரின் போன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தாள். அவளுடைய ஜாதகத்தை போட்டோ எடுக்கும்போது அவளை அறியாமலே 2 சொட்டு கண்ணீர் கண்களில் இருந்து வந்து ஜாதக நோட்டில் விழுந்தது. அவளுடைய மனதில் இருந்ததை கண்கள் கண்ணீரை கொடுத்து ஜாதக நோட்டுக்கு தெரிவித்தது போல இருந்தது. உண்மையாகவே ஜாதக நோட்டுக்கு வாய் இருந்தால் அல்லவா அதை வாங்கி பொருத்தம் பார்க்கும் ஜோஷியரிடம் பவானியின் மனதில் உள்ளதை சொல்லும். பவானி அப்பா பேச்சை தட்ட முடியாமல் சொன்ன வேலையை செய்து முடித்தவள் பாத்ரூம் சென்று தண்ணீர் பைப்பை திறந்து விட்டவள் அப்படியே சிறிது நேரம் அழுது புலம்பிக் கொண்டு முகம் கழுவி விட்டு வந்தாள். கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து அழுதது தெரியாதவாறு முகத்துக்கு பவுடர் போட்டு சரி பண்ணி கொண்டு வெளியில் வந்தாள். வீராசாமி பார்கவியை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து போய்விட்டு வந்தார். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தவர் பவானி கிளம்பி ரெடியாக இருக்கவும் பவானியிடம் வீராசாமி, மாதவன் கொடுத்த போன் நம்பருக்கு ஜாதகம் அனுப்பிட்டாமா என்று கேட்டார். அனுப்பிட்டப்பா என்று அப்பா முகத்தை பார்க்காமல் தலையை ஆட்டி சொல்லிவிட்டு அவசரமாக தண்ணீர் குடிக்கின்ற மாதிரி சமையலறைக்கு சென்று தண்ணீரை எடுத்து குடித்தவள் தன்னுடைய பாட்டிலுக்கும் தண்ணீரை ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்து பேக்கை எடுத்துக்கொண்டாள். வீராசாமி மனைவியிடம், நான் ஆபீஸ் கிளம்புறமா, நீ சாப்பிட்ட படுத்த ரெஸ்டடமா, வேலை இருக்குன்னு எதையாவது இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காத, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்று வண்டியை எடுத்தார். பவானி அப்பாவிடம் வண்டியில் உட்கார்ந்து கொண்டு அமைதியாக வந்தாள். வீராசாமியும் தன்னுடைய மகளின் ஜாதகத்தை அனுப்பி இருக்கிறோம், அவர்களுடைய பையனுக்கு ஜாதகத்தோடு பொருந்தி வருமா, அவர்கள் நம்முடைய மகளுக்கு எவ்வளவு நகை போட சொல்லி கேட்பார்களோ, திருமண செலவு எவ்வளவு ஆகுமோ, நம்மிடம் இருக்கிற பணம் போதுமா, கடன் எதுவும் வாங்க வேண்டுமா என்று யோசனையுடன் வண்டியில் வரவும் பவானியிடம் அவரும் எதுவும் பேசவில்லை. அமைதியாக வண்டியில் வந்த பவானி தன்னுடைய அலுவலகம் பக்கத்தில் வந்தவுடன், அப்பா வண்டியை நிறுத்துங்க என்றாள். வீராசாமி மகளின் திருமணத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி யோசனையில் இருக்கவும் மகள் வேலை பார்க்கிற அலுவலகம் பக்கத்தில் வந்ததை கூட கவனிக்கவில்லை. பவானி சொல்லிய பிறகு வண்டியை நிறுத்தினார். பவானியும், அப்பா வரம்பா என்று வீராசாமியிடம் சொல்லிவிட்டு நிற்காமல் அலுவலகம் உள்ளே சென்றாள். வீராசாமி மகள் அலுவலகம் உள்ளே போகும் வரை பார்த்துவிட்டு இருந்தவர் காசாளர் வேலு வீராசாமியை பார்த்து சிரித்து கொண்டே வணக்கண்ணா என்று சொல்லவும் வீராசாமியும் பதில் வணக்கம் சொல்லிவிட்டு தன்னுடைய அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றார். பவானி அலுவலகம் உள்ளே சென்றவுடன் தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்தவள் இன்று தட்டச்சு செய்ய வேண்டிய ஃபைல்களை எடுத்து, முக்கியமாக முதலில் தட்டச்சு செய்ய வேண்டியதை எடுத்து பிரித்து வைத்தாள். ஏனோ இன்று பவானியின் மனதும் மேனேஜரை தேடவில்லை. தினமும் அலுவலகம் உள்ளே வந்தவுடன் அவளுடைய கண்களும் மேனேஜரை பார்க்க வேண்டும் என்று தேடும். இன்று மனது சரியில்லாமல் இருக்கவும் மேனேஜரை பற்றி நினைக்க கூட தோன்றாமல் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். இன்று அப்பா தன்னுடைய ஜாதகத்தை நம்மிடமே கொடுத்து அப்பாவினுடைய நண்பரின் உறவினரின் பையனுக்கு ஜாதகம் அனுப்ப சொல்லி கேட்கிறார். நானும் இப்பொழுதுதான் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு சேர்ந்தே இருக்கிறேன். அப்படி இருந்தும் அம்மாவிடம் சொல்லியாவது உனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கிறதா என்று கேட்காமலேயே என்னிடம் ஜாதகத்தை கொடுத்து அனுப்ப சொல்கிறாரே,
அப்பா என்னிடம் அவர் காண்பிக்கும் பாசம் இவ்வளவுதானா? என்னதான் பெற்ற பிள்ளைகளை பாசமாக செல்லம் கொடுத்து வளர்த்தாலும், பாசத்தை அள்ளி அள்ளி வழங்கினாலும், நன்கு படிக்க வைத்து வேலைக்கும் அனுப்புகிறார்கள். ஆனால் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கிற போது மட்டும் பெண் பிள்ளைகள் தங்களுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள பெற்றவர்கள் சுதந்திரம் கொடுப்பதில்லை. நம்முடைய அப்பாவும் எல்லா பெற்றவர்களைப் போலத்தான் இருக்கிறார். அப்பாவும் நம்முடைய விருப்பம் என்ன என்று கேட்கவில்லையே என்று நினைக்கும்போது டைப்படிக்க சிந்தனை இல்லாமல் தவறுதலாகவே அடித்துக் கொண்டு இருந்தாள். இன்று அலுவலகத்தில் வேலை செய்ய முடியவில்லையே, டைப் செய்தாலும் இவ்வளவு தவறுகள் வருகிறது என்று நினைத்தவள் வாஷ்ரூம் சென்று வந்து கண்களை மூடி, கடவுளே, நீயாவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்க என்று சிறிது நேரம் தெய்வத்தை நினைத்து வேண்டிக் கொண்டாள். இன்றைய பொழுது நன்றாக போக வேண்டும். இவ்வளவு தவறுகளுடன் டைப் செய்தால் மேனேஜரிடமும் திட்டு வாங்க வேண்டுமே என்று நினைக்கவும் பவானிக்கு கண்ணை கட்டி கொண்டு வந்தது கண்ணீர். கண்களை துடைத்துக் கொண்டு திரும்பவும் டைப் செய்தாள். ஆனாலும் அப்பா நம்மிடம் உண்மையாக பாசமாக இருப்பவர், நம்மை நன்கு புரிந்து கொண்டு இருப்பவர். கூடவே இருக்கிற அப்பாவை நம்முடைய மனதை புரிந்து கொள்ளவில்லையே என்கிற நினைப்பு வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது உன்னுடைய ஜாதகத்தை கொடுக்கட்டுமா என்று ஒப்புக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. அவர்கள் கேட்டவுடன் உடனே ஜாதகம் பார்க்க சொல்லி என்னிடமே ஜாதகம் அனுப்ப சொல்லிக் கொடுத்தாரே என்கிற நிகழ்வுதான் மனதில் வந்து போனது. இப்படியே பவானிக்கு வீட்டில் நடந்த நிகழ்வே மனதில் வந்து போனது. பவானி மனதில் குழப்பத்துடன் இருக்கவும் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் நிறைய தவறுகளுடன் டைப் செய்து கொண்டு இருந்தாள். அத்தியாயம் 34. அப்பா இன்று நம்மிடம் கேட்காமலேயே ஜாதகம் பார்க்க சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்கு ஜாதகம் அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்க அப்பாவிடமும் அலுவலகத்தில் ஒருவரை நான் காதலிக்கிறேன் என்றும் சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னாலும், இப்ப வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த மேனேஜரை பத்தி உனக்கு என்ன விவரம் தெரியும்? அவரை காதலிக்கிறேன்னு சொல்ற என்று சொல்லவார் என நினைத்து கொண்டாள். மேனேஜரும் நம்மிடம் அவருடைய விருப்பத்தை இன்னும் சொல்லவில்லை. அவருடைய மனதில் இருப்பதை சொல்லி இருந்தாலாவது நாமும் அவரிடம் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்றும் சொல்லலாம். நீங்கள் வந்து பெண் கேளுங்கள் என்று சொல்லவும் செய்யலாம். இங்கே அதற்கும் வழியில்லை என்று இப்படியே மனதில் நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கவும் தவறுகள் இல்லாமல் தட்டச்சு செய்ய முடியாமல் பவானி தடுமாறினாள். அந்த நேரம் மேனேஜர் உள்ளே வந்தார். அவர் வருவதை அறிவிக்கும் விதமாக அவருடன் கூடவே அவர் போட்டு இருக்கிற சென்ட் வாசனை அலுவலகம் உள்ளே மனம் வீசி பரவியது. இந்த சென்ட் வாசனையும் அவருடைய அழகான முகமும் அப்பாவியான பேச்சும் தானே என்னை அறியாமல் நான் அவருடைய மனதில் இடம் பிடித்து விட்டேன். நானும் இவரை காதலிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். இனிமேல் தன்னுடைய காதலை மறைக்கவும் முடியாது. இவரை மனதில் நினைத்து கொண்டு வீட்டில் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு உண்மையாக வாழ்க்கை நடத்தவும் முடியாது என்று நினைத்து கொண்டு அமர்ந்து இருந்தாள். அந்த நேரம் மேனேஜரும் ஒரு பாக்ஸில் சாக்லேட் எடுத்து வந்தவர் முதலில் பவானியிடம் கொடுத்தார். இவளோ எதுக்கு சாக்லேட் தராரு என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருந்தாள். மேனேஜர் அறக்க பறக்க அவசரமாக வந்த வேகத்தில் எதுவும் சொல்லாமல் சாக்லேட் கொண்டு வந்து கொடுக்கவும் பவானி சாக்லேட்டையும் அவருடைய முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு இருந்தாள். மேனேஜர் நல்ல தம்பி இந்த உலகத்தில் ஜனனித்த நாள் அதை சொல்லாமல் அவளுடைய முகத்தை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாள். பவானி, எதுக்கு சார் சாக்லேட் கொடுக்குறீங்க என்றாள். அப்பொழுதுதான் நாமும் எதுவும் சொல்லாமல் சாக்லேட் கொடுத்து கொண்டு பவானியின் முகத்தை பார்த்து தன்னை மறந்து இருந்து இருக்கிறோமே என்று தன்னுடைய தவறை உணர்ந்தார். சாரிப்பா, சொல்லவே மறந்துட்டேன், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்று சந்தோஷமாக சிரித்து கொண்டே சொன்னவர், இந்த பவானி சாக்லேட் எடுத்துக்க என்று கூறினார். பவானி சாக்லேட்டை கையில் எடுத்துக்கொண்டவள், ஹாப்பி பர்த்டே சார் என்று லைட்டாக புன்னகைத்து கொண்டே கூறினாள். நன்றி பவானி, நன்றி என்று சொல்லிவிட்டு இன்னும் 2 சாக்லேட் எடுத்துக்கொள்ள சொல்லி கூறினார். பவானியும் சிரித்துக்கொண்டே திரும்பவும் சாக்லேட் எடுத்துக்கொண்டாள். பவானிக்கு இன்று மனது பூராவும் வெறுமையாக இருந்தது. அவளும் மற்ற நாளாக இருந்திருந்தால் சந்தோஷத்தில் ரெக்கை கட்டி பறந்து இருப்பாள். இன்று இருக்கிற பிரச்சனையில் அவளால் உண்மையாக சந்தோஷப்பட்டு சிரிக்க முடியவில்லை. மேனேஜர் பவானிக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்தால் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற மற்றவர்கள் தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்தவர். என்றும் இல்லாத திருநாளாம் என்று என்பதைப் போல இவரும் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்ததில் இருந்து எப்பொழுதும் பிறந்த நாள் கொண்டாடினதும் இல்லை. இங்கு வேலை பார்க்கிற யாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்ததும் இல்லை. ஆனால் இன்று பவானிக்கு தன்னுடைய பிறந்த நாளை தெரியப்படுத்த வேண்டும் என்று புது டிரெஸ் எடுத்து போட்டுக்கொண்டு சாக்லேட் வாங்கி வந்து இருந்தார். பவானிக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்தால் மற்றவர்கள் தவறாக நினைத்துக் கொள்வார்களே என்று வேண்டா வெறுப்பாக மற்றவர்களுக்கும் சாக்லேட் கொடுக்க நினைத்தார். பவானி, சரி நீ வேலை பாரு என்று சொல்லிவிட்டு முதலில் தமிழினி மேடம்க்கு சாக்லேட் கொண்டு போய் கொடுத்தார். தமிழினியும் சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு வாழ்த்துக்கள் என்றார்.
நமக்கு பிடிக்காதவராக இருந்தாலும் நம்மை மதித்து நம்மிடம் சாக்லேட் கொண்டு வந்து தருகிறாரே என்று நினைத்து தான் வாழ்த்து கூறினார். அடுத்த அக்கவுண்டன்ட் தருமனிடம் சாக்லேட் கொடுத்தார். தருமனும் எப்பொழுதும் போல என்று ஒரு சிக்னலை கொடுத்துவிட்டு சாக்லேட் எடுத்துக்கொண்டார். அப்படியே அலுவலகத்தில் வேலை பார்க்கிற எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தவர் கடைசியாக பியூன் பெருமாளுக்கும் கொடுத்தார். பியூன் சாக்லேட் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்கிற குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தார். சாக்லேட் எடுத்துக்கையா, சொல்ற வேலைதான் யோசிச்சு வச்சு செய்வ, சாக்லேட் எடுக்கிறதுலயும் யோசிச்சுதான் எடுப்பியா என்று சொல்லவும் பியூன் 2 சாக்லேட் எடுத்துக்கொண்டவர் ரொம்ப நன்றி சார் என்று கூறினார். இதுக்கு போய் நன்றி சொல்வியா, எதுக்கு நன்றி சொல்றதுன்ற விவஸ்தையே இல்ல என்று புலம்பிக் கொண்டே சென்று தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தார். பியூனுக்கு மேனேஜரிடம் எதற்கு சாக்லேட் கொடுக்கிறார் என்று கேட்கவும் பயமாக இருந்தது. அப்படியே பிறந்த நாளாக இருந்தாலும் இதுவரைக்கும் எப்படி பிறந்த நாளைக்கு சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது இல்லை. அப்படி இருக்க நாமும் அதிக பிரசங்கித்தனமாக பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாலும் வம்பு என்றுதான் நன்றி என்று கூறினார். இந்த மேனேஜரும் ரொம்ப தான் அலட்டிக்கிறாரு, அதுவும் இந்த பவானி மேடம் வந்த பிறகு ரொம்பவே அலட்டிக்கிறார் என்று நினைத்து கொண்டார். மேனேஜர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்த பிறகு தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்தவர் எந்த வேலையும் செய்யாமல் பவானியை பார்த்து கொண்டே அமர்ந்து இருந்தார். டீ கொண்டு வந்து கொடுக்கவும் டீயை குடித்தார். சிறிது நேரத்தில் அப்படியே கிளம்பி வெளியில் சென்று விட்டார். மதிய சாப்பாட்டு நேரத்திற்கு ஹோட்டலில் பார்சல் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தார். அலுவலர்கள் எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கவும் பவானியும் கை கழுவி விட்டு வந்து சாப்பிட அமர்ந்தாள். மேனேஜரும் கை கழுவி விட்டு வந்தவர் தன்னுடைய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு பவானியின் அருகில் போய் அமர்ந்து கொண்டார். தன்னுடைய சாப்பாட்டை பிரித்து வைத்துக்கொண்டே இன்றைக்கு என்ன சாப்பாடு என்று கேட்டார். பவானி, லெமன் சாதம் சார் என்றாள். அப்படியே லெமன் சாதம் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டவர் துவையலையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தவர் நல்லா இருக்குது, என்ன துவையல் என்று கேட்டார். பவானி, இது தேங்காய் துவையல் சார். அப்படியா, இவ்வளோ நேரத்துக்கு தேங்காயில செஞ்சது வீணாகாம இருக்கே என்றார். ஆமா சார், தேங்காயோட வரமிளகாயும் புளியும் சேர்த்து அரைச்சா வீணாகாம இருக்கு சார் என்றாள். சரிப்பா, பொரியல் எதுவும் கொண்டு வரலையா என்று கேட்கவும் பவானி நேற்று குலதெய்வ கோயிலுக்கு போய்விட்டு வந்ததால் அம்மாவுக்கு உடம்பு முடியவில்லை, அதனால் பொரியல் எதுவும் செய்யவில்லை என்று கூறினாள். சரி என்றவர் அவருடைய இலையில் இருந்த பொரியல் கொஞ்சம் எடுத்து பவானியின் டிஃபன் பாக்ஸ் மூடியில் வைத்தவர் பாயாசம் இருந்ததையும் எடுத்து கொடுத்தார். எனக்கு பாயாசம் வேண்டாம், நீங்க குடிங்க சார் என்று பவானி சொல்லியும் கேட்காமல் பிடிவாதமாக பாயாசத்தை பவானியிடம் கொடுத்தவர் சாப்பிட்டு முடித்தவுடன் கை கழுவி விட்டு வந்தார். உடனே வெளியில் சென்று வந்தவர் அலுவலகம் உள்ளே வரும்போதே ஒரு பார்சலை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய டேபிளில் வைத்து இருந்தார். அலுவலகத்தில் மாலை நேரம் தேநீர் குடித்தவுடன் அனைவரும் தங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தி வேலை பார்த்து கொண்டு இருந்தனர். யாரும் கவனிக்காத நேரமாக பார்த்து தான் வாங்கி வந்து வைத்து இருந்த கவரை பவானியிடம் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்து தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். பவானி மதியத்திற்கு மேல்தான் வேலையில் கவனம் செலுத்தி தவறு இல்லாமல் தட்டச்சு செய்து கொண்டு இருந்தாள். மேனேஜர் கவரை கொண்டு வந்து, இந்த பவானி சாப்பிடு, என்னோட பிறந்த நாளுக்காக உனக்கு வாங்கிட்டு வந்த என்று சொல்லிவிட்டு சென்றார். பவானிக்கு அதை எடுத்து திறந்து பார்க்க வேண்டும் போல இருந்தது. பார்சலில் இருப்பது ஸ்வீட்டாக இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டே வேலை செய்தாள். ஆனாலும் அந்த பார்சலை திறந்து பார்த்தால்தான் திரும்பவும் வேலையில் கவனம் செலுத்தி வேலையை பார்க்க முடியும் என்று நினைத்தவள் யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று கவனித்து பார்த்தவள் அலுவலர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தனர். பார்சல் கவரை எடுத்து தன்னுடைய பேக்கில் வைத்துக் கொண்டே கவரை பிரித்தாள். அந்த நேரம் மேனேஜரை பார்க்க ஒருவர் வரவும் மேனேஜர் ரூம் உள்ளே தன்னுடைய நாற்காலியில் சென்று அமர்ந்தவர் அங்கேயே தன்னை பார்க்க வந்தவரையும் உள்ளே வரச் சொல்லி அவரை தனக்கு எதிரில் உட்காரச் சொல்லி அவருடன் பேசிக்கொண்டு இருந்தார். பவானியின் பேக்கின் உள்ளேயே பார்சலை வைத்தவள் அப்படியே கவரை திறந்து பிரித்து பார்த்தாள். உள்ளே ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது. அதில் என்ன ஸ்வீட் இருக்கும் என்று யோசனையில் பாக்ஸை பிரிக்க பாக்ஸில் கை வைக்கும் பொழுதே பவானிக்கு நாக்கில் எச்சில் ஊறியது. அந்த நேரம் பியூன் பவானி மேடம் என்று கூப்பிடவும் பேக்கை அப்படியே மூடி வைத்தவள் தனக்கு எதிரில் நிற்கிற பியூனை பார்த்து, என்னங்கண்ணா என்று கேட்டாள். பியூன் ஒரு பேப்பரை கொடுத்து, இதை தட்டச்சு செய்து கொடுக்க சொல்லி துணை மேலாளர் மேடம் கொடுத்தார்கள் என்று கூறினார். சரிங்கண்ணா என்று வாங்கியவள் தமிழினி மேடம் தட்டச்சு செய்ய சொல்லி கொடுத்து இருப்பதை தட்டச்சு செய்து முடித்தாள். பியூனிடம் கொடுக்கலாம் என்று பார்த்தாள். அவரை காணோமே என்று நாமே கொடுத்துவிட்டு வரலாம் என்று எழுந்தாள். அப்பொழுது பியூன் வந்து அந்த பேப்பரை வாங்கிக் கொண்டார். அலுவலர்கள் ஒவ்வொருவராக கிளம்பவும் ரூமில் இருந்து வெளியில் வந்த மேனேஜர் அங்கே பவானியை தவிர யாரும் இல்லை என்று தெரிந்தவுடன் பவானியை கட்டுப்பிடித்து அவளுடைய கன்னத்தில் முத்தம் கொடுத்தார். அத்தியாயம் 35. அந்த நேரம் வெளியில் செருப்பு சத்தம் கேட்கவும் சத்தம் இல்லாமல் நகர்ந்து கொண்டார். பவானியின் அப்பா வீராசாமி மகளை கூப்பிட அலுவலகம் உள்ளே வந்தார். பவானி மேனேஜர் கொடுத்த முத்தத்தில் தன்னை மறந்து மயக்கத்தில் அமர்ந்து இருந்தாள்.
வீராசாமி வா போகலாம் என்று கூப்பிட்டதை கவனிக்காமல் அமர்ந்து இருந்தாள். திரும்பவும் பவானி என்ற பிறகு நிதானத்திற்கு வந்த பவானி, இதோ வரப்பா என்றாள். நல்ல வேலை, மேனேஜர் முத்தம் கொடுத்ததா அப்பா பார்க்கல. நானும் அப்பா கூப்பிட்டத காதுல வாங்காம உட்கார்ந்துருக்கிறேன் என்று தன்னுடைய தவறை நினைத்து கொண்டவள் மேனேஜரை பார்த்து கொண்டே அப்பாவுடன் வீட்டுக்கு கிளம்பி சென்றாள். வீட்டுக்கு போகிற வழியில் பவானி மேனேஜர் திடீரென்று வந்து பவானியை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்ததை நினைத்து கொண்டே வந்தாள். மேனேஜர் கட்டி அணைத்துக் கொண்டது சந்தோஷமாக இருந்தாலும் அப்பா பார்த்து இருந்தால் என்னாவது என்று நினைத்து பார்க்கவே அவளுக்கு பயமாகவும் மனதிற்கு படபடப்பாகவும் இருந்தது. கன்னத்தில் முத்தம் கொடுத்த இடத்தில் ஒரு மாதிரியான உணர்வு வந்ததைப் போல இருந்தது. தன்னுடைய கன்னத்தை தடவி பார்த்து கொண்டாள். வீராசாமி மகள் அமைதியாக வரவும், ஏமா இன்னைக்கு வேலை அதிகமா இருந்துச்சா என்று கேட்டார். பவானி, அப்படியெல்லாம் இல்லப்பா, எப்போதும் போலதான் வேலை இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் மட்டும்தான் வேலை அதிகமா இருக்கும்பா என்று கூறினாள். சரிம்மா, முன்ன கூப்பிட வந்தப்போது அலுவலகத்துல நீ டயர்டா உட்காந்துருந்த மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டம்மா என்று சொல்லிவிட்டு ஸ்வீட் கடையின் பக்கத்தில் வண்டியை நிறுத்தினார். வாமா, ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் என்று சொல்லிவிட்டு வீராசாமி கடைக்கு உள்ளே சென்றார். அப்பொழுதுதான் பவானிக்கு மேனேஜர் வாங்கி கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ் ஞாபகம் வந்தது. அப்பாவிடம் மேனேஜர் கொடுத்த ஸ்வீட் இருக்கிறது என்று சொல்லவும் முடியாது. அதுவும் அந்த பாக்ஸில் இருப்பது என்ன ஸ்வீட் என்று இன்னும் பார்க்கவில்லையே என்று யோசித்துக் கொண்டே பவானி வண்டி பக்கத்தில் நின்றாள். கடை உள்ளே சென்ற பிறகு திரும்பி பார்த்த வீராசாமி பவானி அங்கேயே நிற்கவும், வாமா என்று கையை காட்டி கூப்பிட்டார். பவானி அப்பா கூப்பிடவும் கடை உள்ளே வந்தாள். என்ன ஸ்வீட் வாங்கலாமா என்று கேட்டார். பவானியின் மனது மேனேஜரை பற்றிய யோசனையில் இருக்கவும் அவளால் எந்த ஸ்வீட் என்று சொல்ல முடியாமல் தடுமாறினாள். மகள் எதுவும் சொல்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்கவும் அவரே கடைக்காரரிடம் முறுக்கும் காரச்சேவும் கொடுக்க சொல்லியவர் பணம் கொடுத்து ஸ்வீட் காரம் எல்லாம் வாங்கிக் கொண்டார். பவானியிடம், இன்னும் எதுவும் வேணுமாமா? சோன் பப்படி உனக்கு பிடிக்குமே, வாங்கிக்கோமா என்று கூறினார். இதுவே போதும்பா, இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வண்டி அருகில் சென்றாள். வீராசாமி ஸ்நாக்ஸ் வாங்கிக் கொண்டு மகளுடன் வீட்டுக்கு கிளம்பி சென்றார். வீட்டுக்கு சென்றவுடன் அலமுவிடம் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லிவிட்டு, இப்போ உனக்கு உடம்பு விலை எப்படி இருக்கு என்று கேட்டார். அலைமேலு, நீங்க வாங்கி கொடுத்த மிச்சர்னு கொஞ்சம் இருக்குங்க, நாளைக்கு ஏதாவது வீட்லயே செஞ்சுக்கலாமே என்றார். உனக்கு உடம்புக்கு முடியல, ரெஸ்ட் எடுத்த பிறகு செஞ்சு கொடுமா, அது வரைக்கும் கடையில வாங்கிக்கலாம் என்று கூறினார். அலைமேலு, எனக்கு இப்ப உடம்பு பரவாயில்லங்க, நானே செஞ்சிருவேன். ஸ்நாக்ஸ் கடையில வாங்கி சாப்பிடுறது உடம்புக்கும் கெடுதல், அதோட செலவும் அதிகம் என்றார். பிள்ளைகளுக்கு சாப்பிட வாங்கி கொடுப்பதில் கணக்கு பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டு கை கால் கழுவ சென்றார். ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு வீராசாமி தானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டவர். மனைவியையும் மகளையும் எடுத்துக்க சொல்லிக் கொடுத்தவர் பவானிக்கு ஸ்நாக்ஸ் தட்டில் வைத்து கொடுத்தார். பவானி, எனக்கு இப்ப எதுவும் வேணாப்பா, அப்புறமா எடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரூம் உள்ளே சென்றாள். பவானிக்கு இப்பொழுது உள்ள மனநிலையில் தனிமை தேவைப்பட்டது. இந்த நேரத்தில் உள்ளே படுத்து இருந்தாலும் அம்மா திட்டுவார்கள் என்று நினைத்தவள் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்தவள் அப்படியே மேனேஜர் முத்தம் கொடுத்த இடத்தை தடவி பார்த்து கொண்டாள். ஹாலுக்கு வந்த பவானி டிவியை ஆன் செய்து புதிய படங்களில் வரும் காதல் பாடல்களை கேட்டுக்கொண்டே கைபேசியில் முகநூல் பக்கம் சென்று பார்த்து கொண்டே அமர்ந்து இருந்தாள். முகநூலில் தன்னுடைய கல்லூரி தோழியின் ஐடியை பார்க்கவும் தோழியின் முகநூல் பக்கத்தை ஓபன் செய்து பார்த்தாள். தோழிக்கு திருமணம் முடிந்து கணவருடன் உள்ள போட்டோவை போஸ்ட் போட்டு இருப்பதை பார்த்தாள். மேனேஜர் நல்ல தம்பியுடன் தானும் போட்டோவில் இருப்பதாக கற்பனை செய்து நினைத்து பார்த்து கொண்டாள். அவளுடைய கற்பனையை நினைத்து அவளுக்கு சிரிப்பு வந்தது. லைட்டாக சிரிக்கிற பொழுது பரமேஷ் பள்ளிக்கூடம் முடிந்து உள்ளே வந்தாள். பரமேஷ் உள்ளே வருவதை பார்க்கவும் பவானி முகத்தை நார்மலாக வைத்துக் கொண்டாள். பரமேஷ் வந்து சிறிது நேரத்தில் பார்கவியை கூப்பிட வீராசாமி கிளம்பி சென்றார். பரமேஷ் எப்பொழுதும் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாள். இன்று எதுவும் சாப்பிடாமல் பவானி பக்கத்தில் வந்து டிவி பார்க்க அமர்ந்து கொண்டாள். அலமேலு மகளிடம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு டிஃபன் செய்ய சமையல் அறைக்கு சென்றார். பரமேஷ் எதுவும் சாப்பிடாமல் அமர்ந்து இருக்கவும் பவானி தன்னுடைய பேக்கில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்து வந்து பிரித்து பார்த்தாள். ஸ்வீட் பாக்ஸில் சாக்லேட் கேக் இருந்தது. பவானிக்கும் சாக்லேட் ஃபிளேவரில் உள்ள கேக் சாப்பிட பிடிக்கும். பவானி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டவள் தங்கைக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாள். இந்தா பரமேஷ், கேக் சாப்பிடு. என்னோட கூட வேலை பார்க்குற தோழிக்கு பிறந்த நாள்ல வாங்கி கொடுத்தாங்க, நாங்க சாப்பிடல, வீட்டுக்கு வந்து உங்களோட சாப்பிட்டுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் என்று சொல்லி பரமேஷிடம் கொடுத்தாள். பரமேஷ், எனக்கு இப்ப வேணாக்கா, எனக்கு மனசு சரியில்லை, அதனால இப்ப கேக் சாப்பிட பிடிக்கல என்று கூறினாள். பவானி தங்கையிடம், ஏன் பரமேஷ், என்னாச்சு உனக்கு, எதனால மனசு சரியில்லைன்ற என்றாள். ஒன்னே இல்லக்கா. அப்புறம் ஏன் மனசு சரியில்லைன்ற, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். ஐயோ அக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. இன்னைக்கு எங்களோட வகுப்புக்கு கணக்கு பாடம் எடுக்க ஒரு டீச்சர் வந்தாங்க அக்கா.
அவங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு வந்து 1 வாரம் தான் ஆகுது. அந்த டீச்சர் இப்பதான் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருப்பாங்க போல. ட்ரைனிங்காக வந்திருக்காங்கக்கா என்றாள். ஏன், அவங்க பாடம் நடத்தினது உனக்கு புரியலையா? அக்கா, அவங்க நல்லா புரியுற மாதிரி தான் பொறுமையா தான் பாடம் நடத்துனாங்க. அந்த டீச்சர் இப்ப கன்சீவா இருக்காங்க அக்கா. அவங்களால நடந்து வரவே முடியாம மூச்சு வாங்கிட்டே மாடிப்படி ஏறி வந்தாங்க அக்கா. அவங்க நல்லா புரியுற மாதிரி தான் கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் எங்க கிளாஸ்ல ஆனந்த்னு ஒரு பையன் நல்லா படிக்க மாட்டான். எந்த டீச்சர் பாடம் நடத்தினாலும் ஒழுங்கா கவனிக்க மாட்டான். இன்னைக்கு நல்லவனை போல நல்லா கவனிச்சு அவனுக்கு புரியாத மாதிரி திரும்ப திரும்ப அந்த கணக்கு டீச்சர்ட்ட சந்தேகம் கேட்டுட்டே இருந்தான். அவங்கள சலைக்காம திரும்பவும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க அக்கா. இவனுக்கு திமிரு ஜாஸ்தியா இருக்குது. அவங்கள கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல நின்னுகிட்டே பாடம் நடத்தினாங்க. அவனும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வேணும்னே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தான். மத்த பசங்களும் அவனை சத்தம் போட்டு திட்டினாங்க. ஆனாலும் அதை காதுல வாங்கிக்காம திமிரா கேட்கவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்படி திமிரு பிடிச்ச பசங்களுக்கும் கெட்ட எண்ணம் கொண்ட ஆண்களுக்கும் பெண்கள்னா இலக்கரமா தான் தெரியவாங்க போல என்று சொல்லி புலம்பினாள். விடு பரமேஷ், இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அவங்களா பட்டு அனுபவிச்சு திருந்தினாதான் உண்டு. நாமளா அவங்கள பத்தி சொல்லி புலம்பி என்ன ஆக போகுது என்று பரமேஷுக்கு ஆறுதலாக பேசினாள். பரமேஷ் அக்கா சொல்வதும் சரிதான் என்று நினைத்தவள் தன்னுடைய மனதை சமாதானப்படுத்திக் கொண்டாள். வீராசாமி பள்ளிக்கூடம் சென்று பார்கவியை அழைத்து கொண்டு வந்தார். பார்கவி உள்ளே வந்து அக்காவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஏய் பாரு, போய் கை கால் கழுவிட்டு வந்து உட்காரு என்று சொல்லிய பரமேஷ், ஏன் பாரு, உன்னோட சைக்கிள் எங்க? நானும் நேத்தை கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இன்னைக்கும் அப்பா வந்து உன்னை கூப்பிடுறாங்க என்று கேட்டாள். அதுவா, எனக்கு அப்பா கூட வண்டியில வரத்துக்கு ஆசையா இருந்துச்சு. அதான் அப்பா கூடயே வண்டியில வர என்று சொல்லி பளிப்பு காட்டிவிட்டு கை கால் கழுவ ஓடிவிட்டாள். தொடரும்.